அட என்ன யோசிக்கிறீங்க? என்ன டிஃபன் செய்றதுன்னு ஒரே குழப்பமா இருக்கா? வாங்க ஹெல்த்தியான கோதுமை தோசையும் வெங்காய சட்னியும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/2 கப் அவல் எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 கப் தயிரையும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊற வச்ச தயிரையும் அவளையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு வாட்டி நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. கூடவே அது கூட 1 கப் கோதுமை மாவையும் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப கட்டி இல்லாமல் தண்ணி இல்லாமல் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். புதுசாக வாங்குற பாத்திரத்தில் இந்த மாதிரி ஸ்டிக்கர் இருந்துச்சுன்னா 2 நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சிங்கன்னா தனியாக ஸ்டிக்கர் கலண்டி வந்துடும். அவ்வளோதான். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு கரண்டி மாவையும் ஊற்றிட்டு தோசை திருப்பி திருப்பி போட்டால் சாஃப்டான கோதுமை தோசை ரெடி. வெங்காய சட்னிக்கு எண்ணெய், உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், காஞ்ச மிளகாய், புளி, உப்பு போட்டுட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க. எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டா வெங்காய சட்னியும் ரெடி. இப்போவே போய் ட்ரை பண்ணி வாய்க்கு ருசியாக சாப்பிடுங்க. கஷ்டப்பட்டு போட்ட வீடியோக்கு இஷ்டப்பட்டா ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணலாமே. தேங்க்யூ.